ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 10/10/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று வந்து டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.5% வந்து பேரிஷாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து 0.28% பேரிஷாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து 0.15% பேரிஷாக முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி நாஸ்டாக்குமே கிட்டத்தட்ட 0.5% பக்கமாக 0.6% பக்கமாக கீழே விழுந்துருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு சின்ன ரெக்கவரி அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஸோ இதனால் இப்படி மார்க்கெட் நேற்று பேரிஷாக பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகி 9 நாள் ஆயிடுச்சு போல் இருக்குது. இந்த 9 நாளில் அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு, அந்த ஷட் டவுனை தூக்கிறதுக்கு 7 டைம் வந்து பில்லை பாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதிர்க்கட்சிகள் ட்ரம்புக்கு ஒத்துழைக்கல. அதன் காரணமாக இது அந்த விஷயம் ஊற போட்டே இருக்குது. இது எக்கனாமியை வந்து ஹர்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு 9 நாள் கழிச்சு எல்லாத்துக்கும் புத்தி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளவே மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் எக்கனாமியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கலைங்க. ரெண்டாவது, இன்னும் மார்க்கெட் பெருசாக பேரிஷாலாம் மாறிடல. S&Pக்கு இங்கே பாருங்கள், இதை தாண்டணும், இந்த முக்கியமான லெவலில் தாண்டணும் 6693. நாஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான், இந்த லெவலில் தாண்டணும் 24,781 தாண்டணும். டவ் ஜோன்ஸுக்கு கீழே இங்கே இருக்குது 45,789 தாண்டணும். இது மூணையும் தாண்டாமல் மார்க்கெட் புல்லிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது தொட்டுட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆல் டைம் ஹையில் சுற்றும் போது சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தாங்க இது. அவ்வளவே யூஎஸ் மார்க்கெட் பேரிஷாக முடிஞ்சிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்திருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏடிஆருங்க. நேற்று வந்து டிசிஎஸோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. மிஸ்ஸஸ் த எஸ்டிமேட்ஸ் அப்படின்ட்டு நிறையா ஆர்டிகல்ஸில் படித்தேன். இருந்தாலும் ஏஐ பற்றி ஒரு பூமாக இருக்குது, நாங்கள் ஃப்யூச்சரில் ஏஐயில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சு. ஸோ தட் இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஏடிஆர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேரே 2% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி டிசிஎஸ் ஸ்டாக்கில் இன்றைக்குமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் பாசிட்டிவாக தான் மார்க்கெட் வந்து டைஜஸ்ட் பண்ணியிருக்குங்க. இது ஒரு தகவல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஃப்ஐடிஏ டேட்டாவை பார்த்துடலாம். ஸோ அகைன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ 1300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 943 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பை பண்ணுற மாதிரி இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு நானும் வந்து யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நேற்று சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அப்படின்ட்டு. எக்ஸ்பைரி மேனிப்புலேஷனுக்காக கூட அவங்க பை பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்குமே அவங்க பை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய மனசு மாறிவிடும். ஏன்னா தொடர்ந்து இந்த வாரத்தில் 2-3 நாள் பை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அஸ் ஆஃப் நவ் நீங்கள் வந்து வெறும் பிளைன் டேட்டாவை பார்த்திங்கன்னா அது பாசிட்டிவான டேட்டா தான். ஓகேங்க. அடுத்து நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டா பக்கம் போயிடலாம். முதல்ல ஃபியூச்சர்ஸில் பார்த்துடலாம். ஃபியூச்சர்ஸில் நேற்று ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு, பாசிட்டிவான சைட். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 1% வந்திருக்கு. மைல்டு பாசிட்டிவான விஷயம் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஃபியூச்சர்ஸில். அடுத்து ட்ரெண்டிங் ஓஏ இன்ட்ராடேயில் வந்து 4 crores பேரிஷாக இருந்துச்சு. பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா 1.7 crores வந்து 4 crore புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா 1.7 வந்து புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இந்த 1.7 crore வந்து பேரிஷாக முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நேற்று அது அப்படியே வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் திருப்பி புல்லிஷ் பாதிக்கு திரும்பி விட்டது அப்படிங்கிறத இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தெரியுதுங்க. அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ எஃப்ஐயை வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. பெருசாக அவங்க ஸ்டாண்ட்ஸில் மாற்றவே இல்லை, பேரிஷான பொசிஷன் தான் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப் ட்ரேடர்ஸ் தாங்க பயங்கரமாக விளையாடுறாங்க. நேற்று வந்து புட் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பைரி முடிச்சோடனே இப்போ கால் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணி மார்க்கெட் மேலே போனால் தான் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸும் பெருசாக எதுவும் மாறல. கால் ஆப்ஷனையும் செல் பண்ணி புட் ஆப்ஷனையும் செல் பண்ணி மார்க்கெட் புல்லிஷ் பயாஸில் கன்சாலிடேட் ஆச்சுன்னா ப்ராஃபிட் வருங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஃப்ஐயோட ஷார்ட் லாங் ரேஷியோ இது வந்து பார்த்திங்கன்னா 7.5% வந்து லாங்கில் இருக்காங்க. இன்னுமே வந்து பயங்கர பியரிஷாக தாங்க இருக்கிறாங்க. அடுத்து இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் என்ன தான் நேற்று விழுந்திருந்தாலும் இன்றைக்கி லைட்டாக ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி கண்ணுக்கு தெரியுது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏஷியா மார்க்கெட் மட்டும் ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது. நிக்கி மட்டும் நெகட்டிவாக இருக்குது. ஆஸ்திரேலியா நெகட்டிவாக இருந்துச்சு, இப்போ பாசிட்டிவாக மாறிடுச்சு. கொரியா பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தாங்க இருக்குது, நிக்கியை தவிர. நிக்கி மட்டும் ஒரு 0.6% வந்து பியரிஷாக இருக்குது. அடுத்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பியரிஷனஸை ஒரு கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி நேற்று இதை விடமே கொஞ்சம் அதிகமான லெவலுக்கு வந்து ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் யூஎஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது இதுவுமே ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், ஒரு +or-20 பாயிண்ட்ஸ் ஓப்பனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து நிஃப்டிக்கு இன்றைக்கி பயாஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போய்ட்டு ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு.
நான் இன்சைட் கேண்டில் ஆயிரும்னு நினச்சேன். பட் லாஸ்ட்டு 30 மினிட்ஸில் தான் இந்த டே ஹை ஸ்வீப் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் பயாஸ் தான். ஈவன் தோ இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்விங் பாயிண்ட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு ஸ்விங் பாயிண்ட். ஆனால் இது ஒரு வேலிடான ஸ்விங் பாயிண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு வர ஸ்விங் பாயிண்ட் தான் வேலிடான ஸ்விங் பாயிண்ட். ஸோ 2-3 நாள் முன்னாடி ஒரு ஈவினிங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி ரிவர்ஸ் ஆகிறதுலாம் ஒரு ஸ்விங் பாயிண்ட் இந்த இடத்துல பியரிஷாக போட்டப்போ நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சரிதான், ஆனால் ஒரு லிக்விடிட்டி லெவலிருந்து ரிவர்ஸ் ஆகலை, சும்மா ரேண்டமாக ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். மேபி அதன் காரணமாக கூட இது ஒரு புல்லிஷ் சைனை இப்போ காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அஸ் ஆஃப் நோ டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷாக தான் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்எம்சியில். அடுத்துங்க நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் பக்கம் வந்துடுவோம். ஸோ சிபிஆர் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து சிபிஆர் ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர், செல் ஆன் ரைஸில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் மேலே போச்சு, செல்லிங் ப்ரெஷரும் வந்துச்சு, பட் பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் வரல. ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே சஸ்டைன் ஆகி முடிச்சிருச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பையர்ஸோட கைகள் இன்னும் ஓங்கி இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், விர்ஜின் சிபிஆரோட சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாங்க. இது கொஞ்சம் பேரிஷாக முடிஞ்சிச்சு. அடுத்த நாளே பாருங்களேன், உங்களுக்கு வந்து திருப்பி சிபிஆருக்கு மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் மார்க்கெட் பையர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இன்றைக்கி வந்திருக்க சிபிஆருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் அப்படிங்கிறதான் வந்திருக்கு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ரேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே 25,240 மேலே இருக்க S1 அண்ட் ப்ரீவியஸ் டே லோ 25,020, இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ என்ன போகுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் சிபிஆராக இருக்கிறதுனால கேப் டவுன் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்ட்ராடேயில் கீழே விழுந்தாலும் அது பை ஆன் டிப்பில் ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுதுங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சிபிஆர். ஸோ நம்ம நேற்றே பேசியிருந்தோம், மார்க்கெட்டில் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல விர்ஜின் சிபிஆர் இல்லாமல் பண்ணணும். அப்போ தான் வந்து பையர்ஸோட கை வந்து செல்லர்ஸோட கை வந்து ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டில் ஃபால் வந்தால் தான் இந்த இடத்துல விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகாமல் போகும். அதற்கான ப்ராபபிலிட்டி எப்படி யோசிச்சு பார்த்தாலும் மிகவும் குறைவாகத்தான் தெரிகிறது. எனக்கு என்னமோ கண்டிப்பாக இந்த வாரம் வீக்லியில் விர்ஜின் சிபிஆர் வந்துடும். அண்ட் அடுத்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் ஒரு அசெண்டிங் சிபிஆர் இப்படி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு பொசிஷனலாகவே மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக மாறிடுச்சு, ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிபிஆரில். ஓகே, இப்போ என்னென்னா சில சமயங்கள் வந்து சிபிஆர் எஸ்எம்சியோட ஒத்து போகும், சில டைம் ஒத்து போகாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியிலும் நேற்று அதே தான், ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான் வந்துருந்துச்சு. மார்க்கெட் மேலே போய் இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹையிலேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே தான் வந்துச்சு. பட் பெரிய அளவுக்கு ரிவர்ஸ் ஆகலை. பட் சிபிஆருக்கு மேலே முடிஞ்சது. பையர்ஸ் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் ஒரு வைடு சிபிஆர் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த R1க்கும் ப்ரீவியஸ் லோக்கும் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரே மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன், ஒரே மாதிரியான சிபிஆர் தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுந்தால் மேலே போயிடும், மேலே போனால் கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சாலிடேஷனை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா இது இண்டிகேட் பண்ணுதுங்க. சரி, நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன இப்போது சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது, பட் எஸ்எம்சி வந்து இன்னும் பியரிஷாக தான் இருக்குது அப்படின்ட்டு. அதற்கான காரணம் வந்து இங்கே இந்த வந்த கன்சாலிடேஷன் தான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ் பர் எஸ்எம்சி ஸ்ட்ரக்சர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்குமுலேஷன். அகைன் பாருங்கள், இதுவும் ஒரு அக்குமுலேஷன். ஸோ இது அக்குமுலேஷன்னா மார்க்கெட் மேலே போகிறது மேனிப்புலேஷன், கீழே வர்றது டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஈவன் தான் மார்க்கெட் என்ன தான் புல்லிஷாக இருந்தாலும் அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த இடத்துலையும் ஒரு அக்குமுலேஷன் இருக்குது. ஸோ இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கீழே தான் வரணும். ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு அக்குமுலேஷன் நடந்து மேனிப்புலேஷன் மூவ் மேலே போயிருக்கு, பட் கீழே வரல, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் வந்து கீழே வரல. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனாலுமே பெரிய அளவுக்கு மேலே போக முடியாது. அரௌண்ட் ஒரு 25,350 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. 150 பாயிண்ட்லேயே ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அப்போது அது வந்து ஒரு ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈவன் தான் மார்க்கெட் மேலே போனாலும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அஸ் பர் எஸ்எம்சி ட்ரேடராக நம்மளால் புல்லிஷாக மாற முடியாது. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராடே இந்த 25,192 அப்படிங்கிறது மிக முக்கியமான லெவலுங்க. ஸோ அதை தாண்டிச்சுன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் புல்லிஷாக மாறிடும். ரொம்ப பக்கத்தில் இருக்குது, இன்னொரு 20 பாயிண்ட் மேலே தாண்டி மேலே போகணும். அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அது க்ளோஸ் வைக்கணும். சும்மா 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சாலும் ஆகாது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் சப்போஸ் அதை பிரேக் பண்ணாமல் கீழே வந்து 983 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலேட் ஆகும். ஸோ இன்றைக்கி வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான லெவல் லாஸ் எஸ்எம்சி ட்ரேடராக 25,192 24,983 இருக்குங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்டு பேங்க் நிஃப்டியும் அதே தான். இங்கே பார்த்தீங்களா, இட் இஸ் அன் அக்குமுலேஷன். அப்போது இது மேனிப்புலேஷன்னா இது டிஸ்ட்ரிபியூஷன். சப்போஸ் அது கீழே மேனிப்புலேட் ஆகுதுன்னா மேலே டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஸோ
இதை வந்து நார்மலாக பேட்டர்ன் வச்சு வரைகிறவங்களாம் இதில் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னு சொல்லுவாங்க. அது எய்தர் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும்போது அவங்க வந்து லாங்கு போவாங்க, அது கீழே பிரேக் அவுட் ஆனால் ஷார்ட் போவாங்க. பட் அது ஃபேக் மூவாக இருக்கும். அதுதான் மேனிபுலேட்டிவ் மூவாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் வந்து, அதாவது இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட் போகுதுன்னு வச்சுங்களேன், ஆப்போசிட் சைடில் 400 பாயிண்ட் போகும். அதுவே கீழே ஒரு 200 பாயிண்ட் போகுதுன்னா ஆப்போசிட்டில் 400 பாயிண்ட் போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சியில் மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆனதுனால ஒரு பிரேக் அவுட் புல்லிஷ் பிரேக் அவுட் வந்தாலும் அது வந்து ஒரு மேனிபுலேட்டிவ் மூவாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ பியரிஷ் பிரேக் அவுட் வந்து அதுவும் மேனிபுலேட்டிவ் மூவ்னா கண்டிப்பாக அதுவும் மேனிபுலேட்டிவ் மூவ் தான். பட் இப்போ இருக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த லெவல்லேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகி மேனிபுலேட் பண்ணி கீழே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுங்க. எனக்கு தோன்றதெல்லாம் நம்ம வச்சு எதுவும் முடிவெடுக்க முடியாது. ப்ரைஸ் சொல்லணும், என்ன சொல்லுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அஸ் ஆஃப் நவ் சிபிஆர் இன்றைக்கி கன்சாலிடேஷன் டேன்னு சொல்லுது. எஸ்எம்சியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்குது, நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து ஒரு முக்கியமான லெவல் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ப்ரைஸ் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படி ஆகுமா, இல்லை சிபிஆர் சொல்கிற மாதிரி கன்சாலிட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோவே முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யூஎஸ் ஆயிலை மட்டும் ஒரே ஒருக்கா பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் ஆயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு கீழே வந்துருச்சு. PO3 பேட்டர்னுமே வந்து ஃபாலோ பண்ணிடுச்சு. அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மோடு தான் இருக்குது, பியரிஷாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இது ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் அக்குமுலேஷன் ஃபேஸாக கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு ஒன்றுமே இல்லை. அஸ் அன் எஸ்எம்சி ட்ரேடராக யூஎஸ் ஆயிலில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் கிடையாது. ஈதர் இப்போதைக்கு ப்ரைஸ் இந்த லெவலில் தாண்டணும், 63.26 தாண்டணும், ஒரு 59.91 போகணும். இங்கெல்லாம் போனால் தான் அடுத்து என்ன போகுது அப்படிங்கிறது தெரியும், ஃபர்தராக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ பார்க்கலாங்க என்ன போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வைகள் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.